ஓம் நமச்சிவாய பரமாத்மா. ஓ நமோ நாராயண. எல்லையப்பரே காண்பது வில்வநாத ஈஸ்வரரே, நித்திய கல்யாணி, உங்களை வணங்கி இந்த காலை பொழுதிலே 22/2/2016 இந்த இனிய பொழுதிலே நாம் இப்பொழுது நன்னடி கதைகள், இந்த பாட்டி தாத்தாலாம் சொல்லுவார்கள், அப்பொழுது மகான்கள் எல்லாம் சொல்லியதுதான் இப்பொழுது பாட்டி தாத்தாலாம் சொல்லுகிறார். அந்த நல்ல நெறியை போதிக்கக்கூடியதுதான், சிறுவர்களுக்கும் பொருந்தும் பெரியவருக்கும் பொருந்தும் தான். இந்த நல்ல கதையை பற்றி ஒரு கதையை நாம் இப்பொழுது அறிவோம். அந்த நன்னடி கதையில எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. தாபம் தீர நந்தினியை வழிபடு. ஒரு சித்தர், ஒரு மகான்கள், ஒரு முனிவர்கள் தாபம் கொடுத்து விடுவார்கள். அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கும். அந்த பரிகாரத்தின்படி நடந்து கொண்டால் அந்த சாபம் நீங்கி, அதுதான் உண்மை. சாபம் தீர நந்தினியை வழிபடு. அந்த நந்தினிங்கிறது யாரு பார்க்கலாம். இப்போ வெகு காலத்திற்கு முன்னாலேயே ஒரு அரசன் ஆண்டு வந்தான், ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். வீரமூவுகளும் பெற்று விளங்கி அவனுக்கு ஏனோ குழந்தை பிறக்காது. அப்படி வாழ அரசாங்கம் இறந்து இருக்கின்றார்கள். இந்த அரசனுக்கு குழந்தை பிறக்கவில்லை. தான் குலக்குருவாகிய வசிஷ்டரிடம் சென்றான். குருவே, குழந்தை செல்லும் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? எனக்கு குழந்தை பிறக்க அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். யாரு? அந்த சிவன் என்ற அரசன். ஓம் நமச்சிவாய். சிவா, உனக்கு குழந்தை இல்லாமல் போனது சாபத்தால் விளங்கிய சாபத்தை வாங்கக்கூடாது. தவிச்சால் நமக்கு அது பழித்து. சாபத்தை வாங்கக்கூடாதப்பா. அதனால் விளைந்தது என்றால் உனக்கு பிள்ளை வரைக்கவில்லை என்று சொன்னார். யாரு? அந்த முனிவர் சொல்லி இருக்கின்றார். வசிஷ்ட முனிவர் சொல்லி இருக்கின்றார், நான் யாருக்கும் எப்பொழுது தீங்கு செய்யவில்லையே, எனக்கு யார் சபதம் விட்டது என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அந்த பெரியவனார். நீ தேவர் உலகம் சென்ற போது உன் எதிரிலே காமதேனு பசு வந்தது. பரபரப்பில் நீ அதை வணங்காமல் சென்றாய். மதிக்காமல் சென்று விட்டாய், வணங்காமல் சென்றாய். தன்னை அவமதித்ததற்காக எண்ணி கோபம் கொண்ட காமதேனு உனக்கு குழந்தையை பிறக்கக்கூடாது சாபம் தந்திருக்கிறது என்று நடந்ததை சொன்னார் அந்த முனிவர். முனிவர் சொன்னார், குழந்தை இல்லாத வாழ்க்கையிலே மகிழ்ச்சிய இந்த சாபம் நீங்கள் ஒரு வழி காட்ட வேண்டும் என்று வேண்டினான். காமதேவன் நன்றாகிய நன்றி, அவருடைய பிள்ளை நன்றி இங்குதான் இருக்கின்ற. நந்தினியின் உள்ளம் மகிழ்ந்தால் அதன் தாயாகி காமதேவன் உள்ளமும் மகிழும், சாபமும் என்றார். அந்த முனிவர் சொல்லியிருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். குருவே, நந்தினியை நான் எப்படி வழிபடுவது? வழிமுறைகளை சொல்லுங்கள். காமம் போன்ற அனைத்து அடுக்குகளையும் குறைந்து விட வேண்டும். காமத்தை இளமேலும் காமத்தை கூடாது. ஒரு மனைவி கொள், காய்கறிகளை மட்டும்தான் உண்ண வேண்டும். உள்ள தூய்மையுடன் நந்தினியை வழிபட வேண்டும். தூய்மையாக இருக்க
அசுத்தமாக இருக்கக்கூடாது. நந்தினே நின்றால் நீயும் நிற்க வேண்டும். அது நடந்தால் நீயும் நடக்க வேண்டும். அது உண்ணும் போது நீயும் உண்ண வேண்டும். அது தூங்கும் போது நீயும் தூங்க வேண்டும். அதன் உள்ள மகிழ்ச்சி அடையும் வரை நீ சோர்வு காட்டக்கூடாது. என்ன செய்கிறதோ அது நீ செய். உள்ளத்தில் சோர்வு காட்டக்கூடாது. அதன் உள்ள மகிழ்ச்சி அடையும் வரை நீ சோர்வு காட்டக்கூடாது. பிறருக்கு ஒரு அபிப்பிராயம் வரணும்னா அவர் மகிழ்ச்சி நம்மளே திருப்பார். அது மாதிரி செய்ய வேண்டும்பா அப்பா என்று சொன்னார். அது மேய செல்லும் பொழுது வழிபட்டு அழைத்து செல்ல வேண்டும். அதை வழிபட்டு செல்ல வேண்டும். மேய்த்ததின் வீடு பேசப்பட்டு அழைத்து வர வேண்டும் என்றார் அவர். இந்த நிபந்தனைகள் எல்லாம் அந்த தெய்வங்கிற அரசனிடம் இந்த ரிஷி வசிஷ்டர் முனிவர் சொல்லி இருக்கிறார். ஓம் நமச்சிவா. வசிஷ்டர் சொன்னபடியே தெய்வன் நடந்தோம். நந்தினியை வழிபட்டு அதனுடன் சென்றார். கடமையை கண்ணாக இருந்தார். இப்படியே 21 நாட்கள் சென்று விட்டது. தினமும் அவனுக்கு சாபம் எங்க வேண்டும். இறைவன் அன்பை சோதிக்க நினைத்தது வேண்டு கொண்டிருந்த அருகில் இருந்த காட்டுக்குள் நுழைந்தது. இறைவனும் அந்த அவனை பின்தொடர்ந்தான். அந்த நந்தினியை பின்தொடர்ந்தான். இதிலிருந்து அங்கு ஒரு சிங்கம் வந்து சொல்லிவிட்டது. காட்டுப்படை பஞ்சமா மாற்றிவிட்டார். கர்ச்சனை செய்தபடி நந்தினியின் மேல் பாய தயாராயிருந்தது. அதை பார்த்து நந்தினி நடுங்கியபடியே கல்லால் சிங்கத்தை கல்லால் நடுங்காமல் இருப்பார்களா? நடுங்கிய காமதேவனுடைய கன்றாயிட்டே பயந்து அதை நடுங்கியபடியே நின்று ஓம் நமச்சிவாயம் சிங்கத்தை தாக்கலாம் என்ற எண்ணத்தில் தன் வாளை உருவ முயன்றான் தெரியல அந்த அரசன். அவனால் வாழ உருவ முடியவில்லை. ஏன் திகைத்தான் அவன். சிங்கமே இந்த கன்றை ஒன்றும் செய்ய வேண்டாம். அதற்படி என்னையே ஒன்று பசியாது என்று வேண்டியிருக்கின்றார். தந்தை ஒன்று செய்யாது. இனி காவதேனுடைய மகளாயிட்டு தந்தை ஒன்று செய்து வராதே என்று என்னை ஒன்று பசியாது என்று வேண்டியிருக்கின்றான் அந்த சிங்கத்தை. அந்த சிங்கம் அங்கிருந்து மறைந்து விட்டது. நடந்தது எல்லாம் மாயக்காட்சியான அவனுக்கு போய்விட்டது. ஆகாது ஒரு மாயக்காட்சி தோற்றமாக இருந்திருக்கின்றது என்று அவன் உணர்ந்தான். புரிந்தது. நந்தி அவனை பார்த்து உன் அன்பை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உன் எண்ணம் நிறைவேறும் போய்வா என்றது. நந்தினியே வந்து வரமுத்தமாய் ஆகிவிட்டது. இதிலிருந்து அவன் சாமம் நீங்குகிறது. மகிழ்ச்சியுடன் அரண்மனை திரும்பினான் அவன். அந்த ஆண்டே அவனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அந்த காலத்திலே நடந்திருக்கின்றது. சாபம் தீர நந்தினியை வழிபடுவது அந்த சாபங்கள்லாம் வந்து சாதாரணமாக இருக்கின்றது. தினமும் சச்சரவுடன் குடும்பத்திலே இருக்கின்றது. நீ அப்படி போய் இப்படி போய் என்று கோபத்திலே அவசியத்திலே எல்லோரும் பேசிவிடுவார்கள். எல்லோரும் ரிஷிகள் அல்ல, எல்லோரும் முனிவர்கள் அல்ல, சித்தர்கள் அல்ல, மகான்கள் அல்ல. ஏதோ சிலருடைய வாக்கு வகிக்கின்றது. இப்படிப்பட்ட நன்னடி கதைகள் நமக்கு நல்ல நெறிகளை போதிக்கின்றது. ஆன்மீகத்திலையும் யாரும் யாருக்கும் எந்த தீர்வும் செய்யக்கூடாது. எதையும் அணுக வேண்டும், மதிக்க வேண்டும். எந்த உயிராயிருந்தாலும் தன் உயிர் போல என்ன வேண்டும் என்பதுதான் என்னுடைய நல்ல நெறிக்கு உண்டானது, நல்ல பண்புக்கு உண்டானது, கருணைக்கு உண்டானது என்று கூறிக்கொண்டு இந்த நன்னடி கதையை அறிந்து கொண்டோம். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். தொடர்புக்கு இந்த நம்பரை எனக்கு போன் செய்யும். அறிவுரையும் கூறுங்கள். ஓம் நமச்சிவாயம்.
அடுத்ததாக நீதிக்கதைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். நீதிக்கதையில பிறரை போல நடிக்காது. நீதினா என்ன? நியாயம், நீதி, தர்மங்கள் தான். நமக்கு நம்ம நாட்டிற்கு ஒவ்வொரு காலத்திலே அதிகமாக உலகத்திலே இருந்தது. இப்பொழுது நீதிநெறி நிறைய தவறி நியாயத்திலிருந்து நீதிலிருந்து வழி சுயநலத்திற்காக நாம் எல்லோரும் மாறி இருக்கிறோம் என்பதை எல்லோரும் அறிவோம். நீதியை நாம் மதிக்க வேண்டும், நடக்க வேண்டும். எந்த அளவு கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பிறரை போல நடிக்கிறாரே. ஒரு ஊர்ல செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் வீட்டிலே ஒரு நாய் ஒன்று, கழுதை ஒன்று இருந்தது. அவனுக்கு ஓய்வுகளுத்தான் போதும் அந்த நாயுடன் விளையாடுவான். அதை மடியிலே வைத்து கொஞ்சுவான். அதெல்லாம் கொஞ்சம் கட்டுவார். கிளியை கொஞ்சுவார்கள், புறாவை கொஞ்சுவார்கள், நாயை கொஞ்சு. தனக்கு கிடைத்த சிறப்பை கண்டு பொறாமை கண்ட கழுதை தான் அதை போலவே பொறாமைப்பட்டது. பெற வேண்டும் என்று நினைக்கிறது. நியாயமாய் நம்மளும் அந்த அவர் கொஞ்சம் வேண்டும் என்று நினைத்திருக்கின்றது. நான் எப்படி நடந்து கொள்கிறது என்று கவனிப்போம். அதை போல நாமும் நடப்போம். முதலாளி நம்மிடம் அன்பு காட்டுவார் என்று முடிவு செய்கிறது. அது நினைத்தே ஒரு குறையும் இல்லை. மாலை நேரம் வந்தது. செல்வன் வீட்டிற்கு வந்தான். மாலை ஆட்டியபடிய நாய் அவனை வரவேற்று அவன் சுற்றி வந்து மகிழ்ந்து போயிட்டது. நாற்காலியிலே அமர்ந்தான். அவன் தாவிய நாய் அவன் மடியிலே அமர்ந்து விட்டது. நான் மடியிலே உட்கார்ந்து விட்டது. அவனும் நாயை அன்புடன் தள்ளி கொடுத்தான். பூனையெல்லாம் வளர்ப்பார்கள், தள்ளி கொடுத்தார். அதற்கு சந்தோஷமாக இருக்கும். நாயும் தள்ளி கொடுத்தான். நாய் உள்ளதாக இருக்கும். கொஞ்சம் விளையாடினான். நடந்தது எல்லாம் பார்த்ததுக்காக வழக்கம் போல செல்வன் வீட்டிற்கு வந்தான். வாயில் நின்றிருந்த கதை வாழை ஆக்கி, கதையும் வாழை ஆக்கியது. நாய் ஆக்கியது அல்லவா, கதையும் ஆக்கியது. எதில் வந்தது? உரத்த குறையை கால் என்று கட்டி விட்டது. கதை எப்படி வைக்கும்? கால்னாலும் கத்தம் கட்டி விட்டது. எரிச்சல் அடைந்த அவன் சீபோ என்று அதை அடைத்து விட்டான். வீட்டினோடு சென்று அவன் நாற்காலியில் அமர்ந்தான். கதை வீட்டிற்குள்ளே நுழைந்து விட்டது. தாயை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று, முதலாளியின் அன்பை பெற வேண்டும் என்று, நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்று தவறப்படக்கூடாது என்று நினைக்கிறது. காலையில் தன் முன்னங்காலில் இரண்டையும் தூக்கி நாற்காலியில் அமர்ந்து இந்த செல்வந்தின் மேல் வைத்தது. அப்படியே அவன் மேலே தாவியது. காலையில் தன் மேல் தாவுவதை கண்டு அவன் அடங்கியே வைத்தான். கல்விக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேண்டுமா, என்ன வேண்டுமா? அவன் அழக கேட்டு வேலையாட்களாம் ஓடி வந்தார்கள். கழுதையை வைத்தியம் விட்டு விட்டது. வாயில் வாழை ஆட்டியபடியே கட்டியது. பிறகு விட்டன் நுழைந்து என்று தாங்கியது. அதை அடித்து வேட்டுங்கள் என்று கட்டினான். அது அந்த முதலாளி வேலையாட்கள் அந்த கழுதை அடித்து விரட்டி விட்டார்கள். வேலை தாங்காது நாயைப் போலவே நடந்தேன். என்னை அடித்து விட்டார்களே என்று ஒன்றும் புரியவில்லையே என்று கருதியபடி அங்கிருந்து ஓடிவிட்டது. இன்னும் ஒரு சிறு திருத்தத்தை நாம் சொல்லியாக வேண்டும். எல்லோரிடத்திலும் தீப காரணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். விருதுகளாக இருந்தாலும் சரி, பகுதிகளாக இருந்தாலும் நாய் நாம் விருப்பத்துக்குரியது, கதையை விருப்பத்துக்குரியது அல்ல என்றாலும் அதற்கும் நாம் ஒரு பரிந்து ஒரு கருணை செய்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் நீதிக்கதையை கொண்டே நாம் தெரிந்து கொண்டோம். யோகி சிவாவும் ஓம் நமச்சிவாய. தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் โอม நம சிவாய. சுகம்.
ஏரிக்குளம் கிணறு அது எல்லாம் இறம்பி வழிய மாறி அளவாய்க்குரிய மக்கள் வளமாய் வளரும். ஒலித்த பருவமும் ஒவ்வைக்கு வாயில் குளிர்கிழிப்பும் வலித்துச் செடையும் பழம் போலே ஆழ்வெண்ணீர் இனித்த முடைய எடுத்த பொற்பாரும் காணப்பட்டார். காண வேண்டும் மனித பிறவியும் இந்த பிறவியிலே காண வேண்டும். மனித பிறவியும் ஆயுதம் வேண்டுவதையும் ஓம் நமச்சிவாய் சிவாம் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.